Hello guys, welcome to Harit Talks. நம்ம ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நீங்கள் எந்த விஷயத்த கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ இல்லை பிடிக்கலன்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு செய்யுங்க. அந்த டாஸ்க்கை முதல்ல செய்யுங்க. ஈட் தட் ஃப்ராக் அப்படின்ற புக்கில் இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த புக்கை செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ பேக் டு த டாபிக். நம்ம நெக்ஸ்ட்டு பாயிண்ட் எதில் போகிறோம்னா, ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா செய்யணும் அப்படின்றது மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஒரு டெட்லைன் செட் பண்ணி அதுக்கு வந்து கரெக்டான டைம் வந்து நம்ம ஒதுக்கிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கோல்ஸுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த விஷயம்லாம் உதவாதோ அது தயவு செஞ்சு செய்யாதீங்க, தூர போட்டுருங்க. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு, ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் உருப்பவே முடியாது. ஸோ நீங்கள் அதை செஞ்சால் தான் ப்ரொக்ரெஷன் ஏற்படுத்தும். பர்ஃபெக்டாக ஒன்று செய்யணும் அப்படின்னா அதில் வந்து வேலைக்கே ஆகாது. ஓகேவா? ஸோ பர்ஃபெக்ஷனை விட ப்ரொக்ரெஷன் தான் முக்கியம். அவ்வளோதான் இந்த டாபிக். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டைமை வந்து ஷெட்யூல் பண்ணுங்கள். ஓகேவா? எதாக இருந்தாலும் ஒரு டைமை ஷெட்யூல் பண்ணி அந்த டைமுக்குள்ளே தான் அந்த வேலையை செய்யணும். இதுக்கு பேர் தான் டைம் பிளாக்கிங் அப்படின்னு பேர். இது ரொம்ப முக்கியம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அன்னெசரி மீட்டிங்ஸு, அப்புறம் வந்து நெகட்டிவ் காஸ்ட் ஏற்படுத்துகிற எல்லா விஷயத்தையும் வந்து கேன்சல் பண்ணிடுங்க. அண்ட் லாஸ்ட்டு 20th பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. டூ வாட் யூ லவ். ஸோ இதோட இந்த ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸோட வீடியோ முடியுது, பார்ட் 3 ஓட முடியுது. ஸோ தட் இன்னும் இது மாதிரியான கண்டென்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. தேங்க்யூ கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.